பொள்ளாச்சியில் இருக்கிற கோபால்சாமி மலைக்கு ஏன் ராமர் வந்தாரு? இந்த மலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தாடகை நாச்சிங்கிற ஒரு அரக்கையை அழிச்சு மறுபடியும் உயிர் கொடுத்து தாடகை நாச்சி அம்மன் அழைக்கப்படுறாங்க. இது எல்லாம் எதற்காக ராமர் செஞ்சாருன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ரெயினோட பேர் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் மெயில். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னையில் இரவு 7:30 மணிக்கு எடுத்து இப்போ கோயம்புத்தூர் ஜங்ஷனில் என்ன 2:30 மணிக்கு இறக்கி விட்டுருக்காங்க. சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு கரெக்டாக 7 மணி நேரம் டிராவலுங்க இந்த ட்ரெயினில். இப்போ பொள்ளாச்சி போகிறதுக்கு எங்கள் வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் குழு மூலயமா டெம்போ எடுத்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் எங்கள் ட்ரெக்கிங் டீம் சேர்ந்தவங்க பாதி பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள ஏற்றிக்கிட்டு நாங்கள் இப்போ அங்கலக்குறிச்சிங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். பொள்ளாச்சியிலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அங்கலக்குறிச்சிங்கிற ஊரில் தான் நம்ம இன்னைக்கு ட்ரெக்கிங் பண்ண போகிற கோபாலசாமி மலை இருக்குது. இந்த கோபால்சாமி மலைக்கு மேலே தாடகை நாச்சி அம்மனுங்கிற ஒரு அம்மன் இருக்காங்க. தாடகை நாச்சி அம்மனை பார்க்கறதுக்கு வருடத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அனுமதி இருக்கு. அதுவும் அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த மலை மேலே ஒரு தீபம் ஏற்றுவாங்களா, அன்னைக்கு மட்டும்தான் நம்ம இந்த மலை மேலே ஏற முடியுமா. கார்த்திகை தீபத்தன்னைக்கு இங்கே நிறைய வெள்ளம் வந்ததுனால அன்னைக்கு யாருமே மலை ஏற அனுமதிக்கல. அதனால இன்னைக்கு மட்டும்தான் இந்த தாடகை நாச்சி அம்மனை பார்க்கறதுக்கு அலோட் பண்றாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 600 பேர் நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே நிறைய கார்களை உங்களால் பார்க்க முடியும். வாரந்தோறும் சனிக்கிழமை இந்த இடத்துல முழு அன்னதானம் நடக்குமா. இங்கே மலை ஏறுறவங்களுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய ரூல்ஸ் கொடுத்தாங்க. அவங்க சொன்ன முதல் வார்த்தை, இந்த மலை வெள்ளையங்கிரியை விட மிகவும் கடினமான மலையேற்றம் சொன்னாங்க. நீங்கள் ஏற்கனவே மலையேற்றம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மலையை உங்களால் தாராளமாக ஏற முடியும். ஆனால் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம்னா உங்களால் இந்த மலையை ஏற முடியாது, நீங்கள் அப்படியே திரும்பி போயிடுங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு மேலே நிறைய யானைகள் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த மலையோட பேரே ஆனைமலை புலிகள் காப்பகம். நீங்கள் இப்போ பார்க்குற அந்த அருவியில தான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு நிறைய வெள்ளம் வந்ததுனால அனுமதிக்கலை. இப்போ நீங்க பார்க்குற இந்த குழு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் டீம் சேர்ந்த 60 பேர் கொண்ட குழு. இந்த மலையை ஏற ஆரம்பிக்கும் போது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. இந்த விநாயகர் கோவிலில் விசுவாமித்திரருங்கிற ஒரு சித்தரோட சிலை இருக்குது. ஒரு 600 பேர் இருப்பாங்களா? 400. மக்களே ஒரு 10 நிமிஷம் தான் மலை ஏறிருப்போம். அங்கே பாருங்கள், நம்ம அங்கேருந்து இந்த இடத்துக்கு ஒரு 10 நிமிஷத்தில் இவ்வளோ தூரம் மலை ஏறி வந்திருக்கோம். விஜயா நாங்கள் பாருண்ணா எப்படி இருக்குண்ணே, வேற லெவலில் அப்படியே இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே மிஸ்ட்டு தானே படர்ந்துருக்கு. நான் விஜயண்ணா ஆமாம் நம்ம வந்து பார்த்தீங்கல்ல போலாம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் அப்புறம் சொல்றேன், கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வேணா சொல்றேன்டா. இப்போதான் எனக்கு இந்த மலை வந்து நானும் வீடியோ எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த மலை வந்து புதுசு. இப்போதான் முதல் தடவையாக ஏறுறேன். இது எனக்கு 2வது வாட்டி. அதாவது கோயில் ஃபர்ஸ்ட் ஏறினேன், அதுக்கப்புறம் இதுதான் 2வது வாட்டி ஏறுறேன். இந்த கோயிலுக்கு எப்படி நீங்கள் வந்தீங்க? எப்படி இவ்வளோ கைடன்ஸ்? நிர்மல் ப்ரோ யூடியூப் சேனல் பார்த்துட்டு அவரோட சேர்ந்து வந்திருக்கேன். சரி ஓகே. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் மலையேற்றம் செஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல முதல் தடவை மலையேறவங்களால கொஞ்ச நேரம் உட்காந்து பொறுமையாக ஏறி வந்தாங்க. பேசு, எப்படி இருக்குன்னு சொல்லு. சொல்லு, நல்லா சொல்லு. அங்கே சொல்லு. மலை எவ்வளோ பெரிய மலைன்னு சொல்லு. அங்கே சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு. எல்லாரும் அங்கே சொல்லு. என்னென்ன பேசுவேன், நீ பேசுறது பேசு. கேளுடா.
குட்டி ட்ரக்கர் தானே நீங்கள்? சூப்பர். ஆமாம், குட்டி ட்ரக்கர் யூடியூப் சேனல். சரி. மக்களே பாருங்க, நம்ம ரேணு குட்டி ட்ரக்கர் ரேணு வந்து 39வது மலை ஏறிக்கிட்டு இருக்காப்புல. திரும்படி எத்தனாவது மலை ரேணு? 39. அடுத்த மலை இங்க இமயமலை. அடுத்த எங்கே போகிறேன்? பன்றிமலை ஏறும். மக்களே இங்கே பாருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் எப்படி வந்திருக்கு பாருங்களா. அங்கே உங்களுக்கு ஒரு வேற லெவலில் இல்லை, தெரியுதா? வேற மாதிரி இருக்குங்க. கோபாலசாமி நீங்கள் ஒரு தடவை இந்த இடத்துக்கு வந்துருங்க, இதெல்லாம் பாருங்களேன். ஒரு மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து இதில் அனுபவிக்கணும். மக்களே இந்த இடத்துல தான் நம்ம கீழேருந்து பார்த்தோம்லங்க, அந்த இது தண்ணி வந்து இதில் தான் வந்திருக்கு. இதை கடக்க முடியாமல் சில பேர் வந்து கஷ்டப்பட்டதுனால அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு ட்ரெக்கிங்கை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி இருக்கு, மீனும் இருக்குண்ணா. அது தவக்காலையெல்லாம் இருக்கு. அது எப்போ சார் பர்மிஷன்? லோக்கல் தெரிஞ்சவங்க தான் எப்போனாலும் போகலாம். வெள்ளிமலை தானே சொல்றாரு? வெள்ளி இது கொங்கரத்த முடியும். கொங்குரத்தான் முடியா? எல்லாம் பாறையாவே இருந்தது. இல்ல அதுல கொஞ்சம் நீங்கள் இந்த மலையை ஏறுற வரைக்கும் உங்களுக்கு கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கள்ளி செடி, நிறைய சப்பாத்தி கள்ளி, அப்புறம் சூறப்பழங்கள் வந்து இந்த இடத்துல நிறைய இருக்குது. வா முடியல. வாங்க வாங்க, வீடியோ எடுத்தது போதும், வாங்க போகலாம். தமிழரசி பாட்டி இல்லைன்னா உன்னால மலை ஏற முடியாதா? ஆமாம், இதுவரைக்கும் 39 மலைகளை ஏறி சாதனை படைத்து கொண்டிருக்கும் ரேணு என்கின்ற குட்டி ட்ரக்கர். மக்கள் எங்க பாருங்க, இந்த பாப்பா மிகவும் கடினமான மலையேற்றம் ஏறுறது. இந்த கோபால்சாமி மலை மேலே நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணி வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற கிருஷ்ணர் கோயிலை நம்ம அடையலாம். இந்த கோவிலுக்கு பொள்ளாச்சியிலேருந்து சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற வெளியூர்லேருந்து இருக்கிற நிறைய மக்களை வந்து சனிக்கிழமை வந்து போவாங்களாம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த ஸ்ரீ நந்தகோபாலசாமி, அப்புறம் சத்தியபாமா, ருக்குமணி தாயார், அந்த மாதிரி நிறைய கடவுள்கள் வந்து நம்மளுக்கு அருள்பாலிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அனுமன், கருட பகவான், காளியம்மன், விநாயகர், நிறைய கடவுள்களை நம்மளால பார்க்க முடியும். இந்த கோவிலுக்கு திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் கேட்டும் நிறைய பேர் வந்து வருவாங்களாம். திருமலைங்கிற ஒரு சித்தர் 500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இடத்துக்கு வந்திருக்காராம். திருமலை சித்தர் இந்த இடத்துக்கு வந்தப்ப இந்த இடத்துல இருக்கிற பசுக்கள் அனைத்தும் நோய்வாய்ப்பட்டு இருந்துச்சாம். அதை பார்த்த அந்த சித்தர் கிருஷ்ண பகவானை வேண்டிக்கிட்டு ஒரு சாம்பல் எடுத்து அந்த பசுவுக்கு கொடுத்தாரு. அந்த பசுவுக்கு உடனே உடல்நலம் சரியாயிடுச்சாம். இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னா பார்த்து ஜாக்கிரதையா வாங்க. இந்த இடத்துல யானைகள் நடமாட்டம் அதிகமா இருக்கு. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா சிறப்பு பூஜை காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடியுமா சனிக்கிழமை. மக்களே இங்க ஒரு வசனம் இருக்கு பாருங்க, இந்த வசனத்தை படிங்களாம். ஆண்டவனை குனிந்து வணங்காத தலையும், கேட்பவருக்கு கொடுத்து உதவாத கையும் இருந்து பயனில்லை. இது நல்லா இருக்கே. இங்கே பாருங்க, கிருஷ்ணன் போட்டோ எவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த கோவிலில் பாருங்கள், இந்த அம்மனுக்கு குங்குமத்தை வச்சு முகத்தில் வந்து பூசிருக்காங்க. அது வந்து ஏன்னு தெரியல. அங்கே பாருங்கள், குங்குமத்தை வச்சு பூசி வச்சுருக்காங்க. வேறு யார் இருக்கா உள்ள? சரி, அப்படியே அழைச்சிட்டு வந்துருங்க. மக்களே இதுக்கப்புறம் தான் ட்ரெக்கிங் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தாடகை நாச்சியம்மனை தேடி நாங்கள் மலையேற்றம் பண்ண போகிறோம். ராமர் வனவாசம் வந்தப்ப எப்படி தாடக நாச்சியம்மனை வதம் செஞ்சாரு, யார் இந்த தாடக நாச்சியம்மன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, நான் வந்து யானைக்கிட்ட மாட்டிக்கிட்டேங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்க முடியும்.